good morning. Case scenario number 9 CA final audit. என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் கேஸ் ஸ்டடி படிக்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரொம்ப கவனித்து படிக்கணும்னு கூட இல்லை, அப்படியே ஒரு அரை தூக்கத்தில் படித்தா கூட ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாமா? JMP Limited is a public limited company listed on BSE, which means it's a listed company having its registered office in Mumbai. The company is primarily engaged in manufacturing of consumer electronics. During the preceding financial year, ஒரு கம்பெனி வந்து டேர்ன் ஓவர் வந்து 4000 கோடி, அரௌண்ட் 4000 crores இருக்குது, accompanied by a net profit of 670 crore profit. Additionally, the company has secured a loan facility from ICICI Bank amounting to 850 கோடி. ஓகே, ஒரு பெரிய லிஸ்டட் கம்பெனி, நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கம்பெனி பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ JMP, வாட் எவர் தேவ் டாக்ட் இன் தி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இஸ் அபவுட் த கம்பெனி. செகண்ட் பேரால அவங்க பேசுறதுல ஆடிட்டர்ஸ் பற்றி. ஸோ RST & Co கம்பெனி, firm of chartered accountants வந்து based in Mumbai, has been appointed as a joint auditor along with LM & Co and ABC & Co, an esteemed chartered accountants firm in the same city. ஓகே, இவங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சரியா? JMP Limited வந்து has completed the appointment related formalities as well as they've also signed engagement letters. Okay, fine. The engagement letter contains details on the objective and scope of the audit, responsibilities of the auditors, management responsibilities, identification of the framework applicable. Moreover, while planning the audit, the joint auditors have divided the responsibility for conducting the audit as per SA 299. Further, the audit team has established 42 கோடி with the materiality threshold calculated at 1% of turnover. இதெல்லாம் கதை, இதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க சொல்லியிருக்க இதெல்லாம் ஃபைன் இல்லை, எதுவுமே வந்து ஆஃப் த ட்ராக் ஒன்றும் இல்லை, தப்பாலாம் அவங்க எதுவுமே சொல்ல, எதுவுமே கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டியூரிங் த ஆடிட் வந்து LM & Co came to know that one of the employees of the company had been involved in fraud amounting to 175 lakhs. ஒரு பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. சரி, ஓகே, இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கேட்டிங்கன்னா LM & Co கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸில் 3 ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ், LM & Co, ABC, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்கல்ல அவங்க LM, ABC, இன்னொருத்தர் யார் இங்கே RST, 3 பேருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். கம்பெனி பேர் வந்து JMP Limited. சரியா? ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடிஷ்னலி as a part of audit procedures வந்து auditor has sent request to 90 suppliers காமிச்சிட்டாங்க LM & Co year end balance பார்க்கறதுக்கு. The said request were designed in such a fashion that the supplier will directly respond to the auditor. அதான் கரெக்டும் கூட. எப்பவுமே ரெஸ்பான்ஸ் வந்து டேரெக்டாக ஆடிட்டனுடைய இமெயில் ஐடிக்கு தான் இருக்கணுமே தவிர கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு போகவே கூடாது. ரெஸ்பான்ஸ் லெட்டர் நமக்கு மட்டும்தான் வரணும். So will directly respond to the auditor indicating that the supplier agrees or disagrees with the same. Okay. However, the confirmation responses were received only from 30 suppliers. 90 பேர் கண்டுபிடிக்காங்க, 30 பேர்கிட்ட இருந்து தான் பதிலே வந்திருக்கு. சரியா? ஓகே. Moreover, as a part of audit procedures வந்து auditors of JMP Limited. Okay. Moreover, as a part of audit procedure, the auditors of JMP Limited decided to roll out external confirmation from the 40 debtors to confirm their year-end balance. இது அப்படியே தான். ஓகேவா? ஸோ டாப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவுட் ஆஃப் 90 சப்ளையர்ஸ் கிட்டேருந்து எத்தனை பேர்கிட்ட ரிப்ளை வந்துருக்கு? 30 சப்ளையர்ஸ் கிட்டேருந்து தான் வந்திருக்கு. இதுக்கு அடுத்தது சப்ளை கிட்ட முடிச்சாச்சுன்னா இந்த பக்கம் 100 டெட்டார்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. மொத்தமாக 40 டெட்டார் இருக்காங்க. 40 டெட்டாருக்குமே எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு சொல்லி ஆடிட்டர்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க. ஹவவர் மேனேஜ்மெண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த அவங்க சொல்கிறாங்களே, நீங்கள் கேட்காதீங்க ப்ளீஸ், இந்த டெட்டாஸ் கிட்டலாம் கேட்காதீங்கன்னு அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்கள்ல, அந்த ரீசன் ஜஸ்டிஃபைபிளாக இருந்தால் பரவாயில்ல. இல்லை அவங்க சொல்கிற ரீசனே ரொம்ப மட்டமாக இருக்குது, அவங்க வந்து நம்மகிட்ட எதுவும் மறைக்கிறாங்க, நம்மளோட ஆடிட்டோட ஸ்கோப்பையே வந்து அவங்க கம்மி பண்ண பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா will straight away go and give the qualified opinion or adverse opinion. as such நம்ம வெளில வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா, ஒருவேளை அவங்க சொல்கிற ரீசன் உண்மையாகவே வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைபிளாக இருக்குது, ரீசனபிளாக இருக்கணும் போது நம்ம என்ன பண்ணணும்? சரி, ஓகே, இந்த மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ண முடியாது நம்மளால். எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் கான் பி யூஸ்ட் பிகாஸ் ஆஃப் அ ஜஸ்டிஃபைபிள் ரீசன் அப்படின்னா, இப்போது நம்ம வேறு என்ன ரீசனை யூஸ் பண்ணி, இல்லை வேறு எந்த மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we should be trying out different alternative methods to get the sufficient appropriate audit evidence நம்ம வாங்குறதுக்கு நம்ம வந்து கூடுமான வரைக்கும் ட்ரை பண்ணணும். சரியா? அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? in addition, while forming an opinion RST & Co அவங்க தனி chartered accountant firms இல்லையா, so they had a different opinion on the valuation of inventories. பட் LM & Co ABC & Co என்ன பண்ணுறாங்கன்னா had the same opinion. ஸோ மொத்தம் 3 ஆடிட்டர்ஸில் 2 பேருக்கு வந்து ஒரு ஒப்பீனியன், ஒருத்தருக்கு மட்டும் வேறு ஒப்பீனியன். இப்போ அவங்க என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இன்டர்மீடியட் லெவல் கொஷின். ஸோ 3 பேர் இருக்காங்க, 2 பேர் வந்து க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒருத்தர் வந்து அட்வர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தனித்தனி அவங்கவுங்க தனித்தனி ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துணுமே தவிர அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. இஃப் யூ ஹேவ் அ செப்பரேட் ஒப்பீனியன், யூ வில் கிவ் யுவர் ஒப்பீனியன் செப்பரேட்லி.
ஈவன் தான் 100 ஆடிட்டர்ஸ் ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி 99 பேர் நாங்கள் க்ளீன் ரிப்போர்ட் தான் கொடுப்போம்னு சொன்னாலும் ஒரே ஒருத்தர் வந்து இல்லை நான் அட்வர்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் தனியாக வந்து he can give his audit report. இது ஊரறிந்த உண்மை அந்த மாதிரி இது ஒரு இன்டர்மீடியட் டாபிக். இது எது கொண்டு வந்து ஃபைனல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. சரி, ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஏபி பிரைவேட் லிமிடெட் அண்ட் அசோசியேட் என்டர்பிரைஸ் ஆஃப் ஜேஎம்பி லிமிடெட் இருக்காங்களே, இவங்க வந்து லிஸ்டட் கம்பெனி. இந்த லிஸ்டட் கம்பெனியோட ஒரு அசோசியேட் என்டர்பிரைஸ் இருக்காங்க. ஓகேவா? ஜேஎம்பி லிமிடெடோடைய ஒரு அசோசியேட் கம்பெனி வந்து ஏபி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேறு ஒரு சார்ட் அக்கௌண்டன்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ராஜஸ்தான் பேஸ்டு ஆடிட்டர்ஸ் போல். அவங்க வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே ஆடிட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஆடிட்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்குது. ஸோ த 4th லைன் பாருங்களேன், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஏபி லிமிடெட் வேர் ஆடிட்டட் பை இட்ஸ் ப்ரெடிசஸர் ஆடிட்டர் இந்த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல். இது SC 510 செக் பண்ணுறாங்க நம்மளை. டியூரிங் த ஆடிட் ஆஃப் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து HJK and Co came across a material misstatement in the opening balance that affected the current year of financial statement affect பண்ற அளவுக்கு ஒன்று பார்த்துருக்காங்க. In this regard, the auditor discussed the fact with the management. Okay. However, management fails to address. எதுவுமே ஃபெயில் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் சொல்கிறாங்களோ அதுவுமே அவங்க கரெக்ட் பண்ணிக்கிற ஐடியாலே இல்லை. செம கடுப்பாயிட்டாங்க இந்த ஆடிட்டர்ஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஏபி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்காங்களா, அதாவது ஜேஎம்பி லிஸ்டட் கம்பெனி, அவங்களோட அசோசியேட் கம்பெனி, இவங்களுடைய ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பெய்டப் ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, P&L பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டேர்ன் ஓவர், பாரோயிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்குறாங்க. ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். ஓகே, நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை படித்து எக்ஸ்பிளைன் பண்ணனால தான் அது இவ்வளோ டைம் கூட எடுத்துச்சு. ஆக்சுவலி நீங்களாக படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் டேக் ஒன்லி லைக் 1 minute to read the question. Whether RST and Co should adhere to the opinion formulated by LM and Co and ABC and Co or explore alternative options ன்னு கேட்குறாங்க. இதில் ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் போகிறது என்னென்னா, யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. தனியாக உங்களோட என்ன கருத்தோ அதை நீங்கள் தனியாக செப்பரேட் ஒப்பீனியன் கொடுக்கலாம். நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஆப்ஷன் இஸ் பி தான். RST and Co has the discretion to issue a distinct audit report independently. In such a scenario, the reference to the other audit report issued by the majority of the auditors should be noted within the OM paragraph. என்ன ஒன்று அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் தனியாக ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், எங்கள் ரிப்போர்ட் மட்டுமே சோலோ ரிப்போர்ட் கிடையாது, எங்களை தாண்டி இன்னும் நிறைய ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ரிப்போர்ட்டையும் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணுங்கன்றதை மட்டும் OM பேராகிராஃபில் கொடுத்துருங்க. மற்றபடி நீங்கள் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தாராளமாக உங்கள் ஒப்பீனியனோ அது கொடுத்துட்டு வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மெஜாரிட்டி அவங்க தானே, 3 பேரில் 2 பேர் வந்து அந்த ஒப்பீனியனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நம்மளும் அதை தான் ஒத்துக்கணும் அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை. யூ கேன் கிவ் அ செப்பரேட் ஒப்பீனியன் அண்ட் ஜஸ்ட் வாக் அவே. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்ன, இந்த கிவன் சினாரியோ வந்து வாட் ஷுட் பி த நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆன் த பார்ட் ஆஃப் த ஆடிட்டர்ஸ் ஆஃப் JMP லிமிடெட் when the auditors conclude that the reason for management's refusal to அதான் அந்த டெட்டாருக்கு வந்து எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அனுப்பாதீங்கன்னு அவங்க நம்மளை தடுத்து நிறுத்திருக்காங்க இல்லையா, அது ரொம்ப அன்ரீசனபிளாக, அது ரொம்ப மட்டமான ரீசனாக இருக்குது. இட்ஸ் நாட் அட் ஆல் ஜஸ்டிஃபைபிள், நாட் அட் ஆல் ரீசனபிள் அப்படின்னும் போது நம்ம வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் மூலிமா இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணுறது மூலிமா நமக்கு ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்படியும் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஆப்வியஸாக நம்ம வந்து SA 705 படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆடிட் ஒப்பீனியனை மாடிஃபை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. யூ ஷுட் கோ ஐதர் ஃபார் குவாலிஃபைட் ஒப்பீனியன் ஆர் அட்வர்ஸ் ஒப்பீனியன் போய்ட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுறணும், அவ்வளோதான். ஸோ ஆடிட்டர் shall communicate the matter with TCWG and also determine the implications for the audit and auditor's opinion in accordance with SA 705. அதை விட்டுட்டு இல்லை ஆனால் அது கீ ஆடிட் மேட்டர்ஸ். ஆக்சுவலி மேலே அவங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டினில், ஆடிட்டர் இஸ் அனேபிள் டு அப்டெயின் ரெலவெண்ட் அண்ட் ரிலையபிள் ஆடிட் எவிடன்ஸ். அவரால் ஆடிட் எவிடன்ஸே வாங்க முடியல வேறு எந்த சோர்ஸில் இருந்தோம். அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் SA 705 தான் போய் ஆகணும். ஐயோ என்னால் ஆடிட் எவிடன்ஸே வாங்க முடியலங்கிறத போய் நீங்கள் கீ ஆடிட் மேட்டர்ஸ் பேராகிராஃப்லையோ இல்லை எம்பசிஸ் மேட்டர் பேராகிராஃப்லையோ சொல்ல முடியுமா, வேஸ்ட். அதனால் யூ ஷுட் கோ ஃபார் ஆப்ஷன் A. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தேர்ட் கொஸ்டின் அது ஆடிட்டர் ஆஃப் RJ பிரைவேட் லிமிடெட் ஷால் மென்ஷன் த ஃபேக்ட் தட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் த ப்ரையர். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு, இட்ஸ் வெரி 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 க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னென்னா SA 510 ஓப்பனிங் பேலன்ஸஸும் OM பேராகிராஃபும் அப்படி தோஸ்து மாதிரி. ஏன்னா எப்போவுமே SA 510 பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் வந்து நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸஸ் பார்ப்பீங்களோ, தட் இஸ் எப்போவுமே ஃபஸ்ட் இனிஷியல் எங்கேஜ்மெண்ட் அந்த தான் ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் செக் பண்ண வேண்டிய இதுவே வரும். இதுவே நீங்கள் தான் போன வருஷமும் நீங்கள் தான் ஆடிட்டர், இந்த வருஷமும் நீங்கள் தான் ஆடிட்டர்னா போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸை நீங்கள் தான் ஆடிட் பண்ணி சைன் பண்ணியிருக்க போறீங்க. ஸோ இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி செக்டு பை யூ ஃபார் த லாஸ்ட் இயர். 1 second. எப்போ இந்த ப்ராப்ளம் வரும்னா, இஃப் இட் இஸ் அன் இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் ஃபார் யூ அண்ட் லாஸ்ட் இயர் வேறு யாரோ ஒருத்தர் ஆடிட் பண்ணியிருக்காங்க, இல்லை லாஸ்ட் இயர் யாருமே ஆடிட் பண்ணவே இல்லை இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை, இந்த வருஷம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடிட்டே பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு
நோட் ஒன்று ஆட் பண்ணிடணும். எங்கே ஆட் பண்ணணும், அதை மேட்ட பேராகிராஃபில் கீழே போய் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து SA 510 படி தான் நான் ஆடிட் பண்ணியிருக்கேன், இதுக்கு முந்தின வருஷம் வந்து நான் ஆடிட்டர் கிடையாது, வேற ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணார், அவரோட க்ளோசிங் பேலன்ஸை வந்து பேஸாக வச்சு தான் நான் இந்த வருஷம் ஆடிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எந்த ஹெட்டிங்க்கு கீழே கொடுக்கணும், OM பேராகிராஃபில் கொடுக்கணும். அதுதான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதில் யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை, விஷயம் தெரிஞ்சால் போதும். SA 510 அதர் மேட்ட பேராகிராஃபில் லைக் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த above case what should be the course of the action on the part of HJK when they found material misstatement, ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆடிட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி இது கொஞ்சம் மாற்றிக்கோங்க, இல்லை இவ்வளோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸஸில் இந்த அளவுக்கு மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் இந்த வருஷத்தோட கரண்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும், இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த மிஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் மேனேஜ்மெண்ட் அதை காது கொடுத்து கேட்கல. அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம வந்து மாடிஃபை பண்ணி தான் ஆகணும் ஒப்பீனியன், பிகாஸ் இட் இஸ் வெரி மெட்டீரியலி மிஸ்டேட்டட் தானே. அப்போ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், பர்வேசிவாக இல்லையான்னு பார்த்துட்டு பர்வேசிவாக இருந்தால் அட்வர்ஸும், பர்வேசிவ் இல்லை அப்படின்னும் போது குவாலிஃபைடு ஒப்பீனியனும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது. தட் இஸ் குவாலிஃபைடு ஒப்பீனியன் இன் த சென்ஸ் இட் இஸ் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் பட் நாட் பர்வேசிவ்னும் போது குவாலிஃபைடு, இல்லை ஃபுல்லி பர்வேசிவாக அப்படி அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இங்கே பாருங்கள், இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த அஃபோர் மென்ஷன்டு சினாரியோ காரோ அப்ளை ஆகுமா அப்ளை ஆகாதான்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் மேலே உங்களுக்கு இந்த ஒரு டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டப்பாவில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, பெய்ட் அப் ஷேர் கேபிட்டலும் கொடுத்துருப்பாங்க, அதேமாதிரி டேர்ன் ஓவரும் கொடுத்துருப்பாங்க. ஸ்மால் கம்பெனி எக்ஸம்ஷன் ஒன்று இருக்குது. ஸ்மால் கம்பெனியோட எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 4 கோடி இல்லை 4 கோடி விட கீழே இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு டேர்ன் ஓவர் வந்து 40 கோடி அப்படி இல்லை 40 கோடி விட கம்மியாக இருந்தால் உங்களுக்கு காரோ இஸ் நாட் அப்ளிகபிள் ஈவன் தோ யூ ஆர் அன் அசோசியேட் கம்பெனி ஆஃப் அ லிஸ்டட் கம்பெனி. ஒரு லிஸ்டட் கம்பெனியோட அசோசியேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு கண்டிப்பாக என்ன வராது, காரோ வராது. பட் சப்சிடரி அப்படி கிடையாது. இங்கே அசோசியேட் அப்படிங்கிறதுனால நம்ம ஜாலியாக என்ன பண்ணுறோம், இங்கே ஈஸியாக ஆன்சர் எழுதிடுறோம். சரியா, இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த அஃபோர் மென்ஷன்டு காரோ அப்ளை ஆகுமா ஆகாதான்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா 4th ஆப்ஷன் தான் வரும்னு நினைப்போம். காரோ 2020 அப்ளை ஆகும். ஓகே, அப்ளைஸ் அஸ் RJ Private Limited இஸ் அன் அசோசியேட் கம்பெனி ஆஃப் JMP Limited நினைப்போம். ஏன்னா JMP Limited வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி. எப்போவுமே ஒரு லிஸ்டட் கம்பெனி இருக்காங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்கோ சப்சிடரி கம்பெனியோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து என்ன அப்ளை ஆகும் நம்ம படிச்சிருக்கோம், காரோ கண்டிப்பாக அப்ளை ஆகும். ஏன்னா உங்களோட ஹோல்டிங் கம்பெனி யார், இட்ஸ் அ லிஸ்டட் கம்பெனி, நீங்கள் ஒரு லிஸ்டட் கம்பெனியோட சப்சிடரி, ஸோ நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியாகவே இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக காரோ வரும் அப்படிங்கிற மாதிரி சில கிளாஸஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதில் இன்னுமே வந்து யூல் ஹேவ் சர்டன் நுவான்சஸ் எல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு. பட் இது வந்து வெறும் அசோசியேட் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிடலாம், அழகாக இதை மைண்டில் விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா குழப்பிக்காமல் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடணும், the Caro 2020 does not apply to the company as a paid-up share capital does not exceed 4 crore and turnover does not exceed 40 crore. Small company exemption is available even though you are an associate company of a big listed company. ஒரு பெரிய லிஸ்டட் கம்பெனியோடைய அசோசியேட்டாகவே நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு காரோ அப்ளை ஆகாது, பிகாஸ் நீங்கள் தான் ஸ்மால் கம்பெனி எக்ஸம்ஷனில் வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வித் திஸ் we are finishing up the case study number 9. next case study வந்து it's case study number 10. அதை வந்து next வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, thank you so much, bye bye.